ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபு கிளாஸ். நான் உங்கள் அப்துல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த வீடியோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லீக் சிஸ்டம். சிஓசி எப்போ லான்ச் ஆன சொல்லி எல்லாருமே தெரிஞ்சுக்கும். 2012 லான்ச் ஆனிச்சு. பட் நான் லீக் சிஸ்டம் எப்போ அனௌன்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 2013 2014 அந்த டைம் ரேஞ்சில் வந்து சிஓசி லீக் சிஸ்டம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் விளாட பிளேயர்ஸ்க்கு வந்து என்ன ஆச்சுன்னா சிஓஸோட கேம் ஆஃப் பர்ஸ்பெக்டிவாக மாறினுச்சு. ஏன் அப்படி சொல்ல கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஓஸில் பிளேயர்ஸ்க்கு எப்படி இருந்துச்சுன்னா, மேக்ஸ் பேஸ் பண்ணணும், புதுசாக லெவல் அப் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் மட்டும் இருந்துச்சு. பட் அந்த சிஓசி லீக் அனௌன்ஸ்க்கு அப்புறம் பிளேயர்ஸ் என்ன பண்ணால் ஓகே டிராஃபிக் புஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் டிராஃபிக் புஷ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 2013 2014 ஃபுல்லாக இப்போ இருக்க மாதிரி லிஜெண்ட் லீக் வரைக்கும் ஃபுல்லாலாம் இல்லை. அப்போ என்ன இருந்துச்சா, பிரான்ஸ்லேருந்து ஆரம்பித்து சாம்பியன் வரைக்கும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் எரா ஆஃப் சிஓசி லீக் சிஸ்டம். கோல்டன் எரா எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2015 to 2016 அந்த டைமில் சிஓசி லீக் சிஸ்டம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வந்து டைட்டன் லீகும் லிஜெண்ட் லீகும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது பத்தாததுக்கு அந்த டைம் லைனில் தான் வந்து டவுன் ஹால் 11, ஈகிள் ஆல்ட்ரி, கிராண்ட் வால் அப்டேட். ஸோ இதோட பவர் பேக்கடு ஒரு அப்டேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் சிஓசி பேருக்குலாம் வந்து ரொம்ப நாள் கழித்து வர டவுன் ஹால் அப்டேட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஒரு நல்ல அப்டேட் வேறு. உங்களே தெரிஞ்சிருக்கும் டவுன் ஹால் 11 வந்தப்போலாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ண, அது மட்டும் இல்லாமல் லூட் போனஸு, ஜெம் ரிவார்ட்ஸு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போலாம் வந்து அப்போ தான் வந்து டாப் பிளேயர்ஸ்க்கு வந்து ஜெம்ஸ்லாம் ப்ரொவைடே பண்ண ஆரம்பிச்சாங்க. டாப் 3 பிளேயர், டாப் 3 கிளான்ஸ். அப்போலாம் வந்து என்ன ஆச்சுன்னா, கிளான்குள்ளே ஒரு ஃபைட் இருக்கும். யார் டாப் கிளான் வரப்போகிறா, இது பார்த்தா இன்டர்நேஷ்னல், குளோபல் அப்படிங்கிற பிரித்து பிளேயர்லாம் வந்து உங்களே தெரிஞ்சுக்கும். இதுலேருந்து இந்த லீக் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கேம் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ்க்கும் நார்மல் பிளேயர்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. த ஃபால் ஆஃப் சிஓசி லீக் சிஸ்டம். கரெக்டாக எப்போ சிஓசி லீக் சிஸ்டம் எப்போ ட்ராப் ஆரம்பிச்சிச்சுன்னா 2017 தான். ஏன்னா அப்போ வந்து மேக்ஸட் பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு. ஏன்னு வந்து கரெக்டாக சொல்லிச்சுங்க. நீங்கள் வந்து சிஓசி டவுன் ஹால் 11 எப்போ அப்கிரேட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015. பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 12 அப்கிரேட் எப்போ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2018. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கேப்பு. இப்போ இருக்க மாதிரி 1.5 இயர்ஸ் 1 இயருக்கு வந்து டவுன் ஹால் வந்து அப்கிரேட் கிடையாது. அப்போ வந்து டவுன் ஹால் வந்து எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. அவங்களா எப்போ எதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வீடியோ போடுவாங்க யூடியூப்பில், அதை பார்த்தா பிளேயர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து ரெகுலர் அப்டேட் இல்லை, அதான் மெயின் திங்கு. ஸோ பிளேயர் நம்ம ரெகுலர் அப்டேட் இல்லைனாலே வந்து என்ன பண்ணால் பிளேயர் ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக விளாடும்போது உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் பேஸ் ஈஸியாக புஷ் பண்ணுவாங்க. அவங்களே இன்வால்மெண்ட்டாக விளாட்னாலே மேக்ஸ் பேஸ் போயிடுவாங்க. ஸோ அதான் மெயின் திங். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கிளான் வார் லீகு, கிளான் கேபிட்டல் வார், மேஜிக் ஐட்டம், 10 பில்டர் பேஸு, அது இதுன்னு நிறையா எக்கச்சக்கமாக அப்டேட் கொடுத்தா என்ன ஆச்சுன்னா, பிளேயர் வந்து ஸ்ப்ளிட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேயருக்கு வந்து எதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க விளாட ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து முன்னாடி கிளான் வார் லீக் வெறும் கிளான் வார் மட்டும் இருந்துச்சு. இப்போ கிளான் வார் லீக் மந்த்லி ஒன்ஸுங்க என்ன ஆச்சுன்னா, அதுக்கு இன்ட்ரெஸ்டான பிளேயர் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டர் பேஸ் செட் ஆஃப் பிளேயர்ஸ் பீப்புள் இருப்பாங்க. இப்போ வந்து நார்மலாக ஃபார்மிங் பண்ணுற பீப்புள்ஸ் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் கேமோட இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ளிட்டானதான் வந்து ரொம்ப மெயின் திங்காக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் தான் கிளாஸ் லீக் சிஸ்டமான இம்பார்ட்டனே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் உங்களே தெரிஞ்சிருக்கும். முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டாப் பிளேயர் இப்போ வந்து டைட்டன் லீக்ல இருந்தீங்கன்னா லூட்டே சரியாகவே கிடைக்காது. ஒரு மிஸ் மேட்சான ஒரு இது இருக்கும். டவுன் ஹால் 10க்கும் டவுன் ஹால் 8 இருப்பாங்க, டவுன் ஹால் 10 வருவாங்க. அந்த மாதிரி மிஸ் மேட்சாக இருக்கும். பெருசாக லூட் போனஸ்லாம் கிடைக்காது. சும்மா 1 லட்சம், சும்மா 2 லட்சம் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்ன பண்ண வச்சவங்களேன், மேக்ஸ் பேஸாக இருந்தால் என்ன பண்ணால் வால்லாம் அப்கிரேட் பண்ணுறது வந்து டிராஃபிக் ரொம்ப குறைச்சி லூட் அதிகமாக கெயின் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிராஃபிக் அதிகமாக குறைக்க என்ன ஆகும்னா, டெட் பேஸ்லாம் வரும். இந்த எக்ஸ்போலாம் எதுவும் லோட் ஆகாமல், பழைய பிளேயருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்போலாம் லோட் ஆகாமல், இன்ஃபோனெல்லாம் லோட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பேஸை அடித்து லூட் எடுத்துகிட்டு ஈஸியாக 3 ஸ்டார் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ திரும்பி டிராஃபிக்கை குறைப்பாங்க, திரும்பி போவாங்க. இதே ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்படி ரிப்பீட்டாக செய்ய என்ன ஆகும்னா, பிளேயர்ஸோட வந்து ஒரு லீக்லேருந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நானும் வந்து லெஜெண்ட் லீக்கில் தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து லெஜெண்ட் லீக்கில் வார் பண்ணுறது ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஏன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் கவுண்டருக்கு 8 அட்டாக் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, லெஜெண்ட் லீக் ஃபஸ்ட் நான் வந்து உள்ளே போகும்போது ரொம்ப ஒரு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஓகே லெஜெண்ட் லீக் வந்துட்டோமா, டாப் லீக் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
பட் நான் போக போக என்ன ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நான் நார்மலாக அட்டாக் பண்ணால் கூட நான் வந்து லெஜெண்ட் லீக் தான் இருக்கேன். நான் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிலாம் பெருசாக யூஸ் பண்ண ஜஸ்ட் 2 ஸ்டார் சேவ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சேம் பேஸு டாப் பிளேயர் டாப் டவுன் ஹால் பேஸே சேமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே பார்த்து அட்டாக் பண்ணும். ஜஸ்ட்டு அந்த பேஸோட பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படியே பெருசாக நீங்கள் என்கேஜ்மெண்ட்டாக இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாக சும்மா ஜஸ்ட் ஸ்பேம் அட்டாக் பண்ணாலே போதும். 2 ஸ்டார் சேவ் பண்ணிடலாம். நீங்கள் அந்த லெஜெண்ட் லீக்லேயே இருக்கலாம். லூட் கொஞ்சம் நல்லா தான் வரும். பட் ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்பவே கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொல்ல வரேன். ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து என்னோடய ஒப்பீனியன். மேபி வந்து % சேஞ்ச் ஆகலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் நியூ லீக் சிஸ்டம். கிளாஸாக ஒரு அப்டேட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிருக்கோம். கிளாஸில் வந்து புதுசாக ஒரு நியூஸ் அப்டேட் போட்டிருப்பாங்க. என்னென்னா நாங்கள் வந்து கரண்ட் லீக் சிஸ்டம் வந்து அங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம், புதுசாக லீக் சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த லீக் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஷோ பண்ணுற அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த நியூஸ்லேயே வந்து 2 பேட்டில்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரென்ஸை காமிச்சிருப்பாங்க. நார்மல் பேட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் டவுன் ஹால் ஒரு பிளேயர் டவுன் ஹால் டிட்டர்மின் பண்ணி தான் வந்து ஆப்போனன்ட் டவுன் ஹால் வந்து இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளால் அன்லிமிட்டட் பேட்டில் இருக்கும். நீங்கள் வந்து லெஜெண்ட் லீக் இருந்தால் கூட அன்லிமிட்டட் பேட்டில் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வந்து அந்த லீக்ஸோட பொசிஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தவிர அந்த நேம் சேஞ்ச் பண்ணால் வந்து நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த லீக்ஸோட வந்து சிம்பிளாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்டேட் இன்னும் வந்தால் தெரியும் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி அப்படின்னு. அவர் மாதிரி தேர்ட் பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணால் சிம்பிளிஃபைடு ஷீல்டு ரூல்ஸ். இப்போ இருக்க ஷீல்டு ரூல்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக அந்த ரேங்கிங் சிஸ்டத்தோட மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி இருக்க வந்து ஷீல்ட் டைம் வந்து எனக்கு ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. அதான் வந்து என்னோடய தாட்டாக இருக்குது. அதே மாதிரி ரேங்க்டு பேட்டில்ஸ் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டிட்டர்மைன் தான் எப்படி டவுன் ஹாலிங்கோ உங்கள் டவுன் ஹால் ஏற்ற மாதிரி ஆப்போனன்ட் டவுன் ஹால் வரும். மேபி +1 ஆர் ஈக்குவல், அதெல்லாம் மைனஸ், அதெல்லாம் ஒரு டவுன் ஹால் கம்மி அந்த மாதிரி தான் வரும். அதேமாதிரி என்ன கேட்டிங்கன்னா பேட்டில்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆர் லிமிட்டட், ஸோ தேர் ரியலி மேட்டர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஸோ வந்து லெஜெண்ட் லீக் நமக்கு எப்படி ஒரு 6 அட்டாக் இருக்கும், அதே மாதிரி ஆப்போனங்க ஒரு 6 அட்டாக் தான், சேம் அட்டாக்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து அவங்க வந்து மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்லி த பெஸ்ட் பிளேயர்ஸ் அட்வான்ஸ் டு த ஹையஸ்ட் லீக்ஸ் விச் ஹவ் பேட்டில் மாடிஃபயர் மேக்கிங் ஈவன் மோர் காம்படிட்டிவ் அப்படின்னு. நீங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் லீகோட மோட்டிவ் என்னென்னா காம்படிட்டிவ் இருக்கணும். யார் அதுக்கான பிளேயர் ஒருத்தான பிளேயரோ அந்த லீக்கில் தான் அவங்க இருக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு ரியல் காம்படிஷனே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செட் ஆஃப் லீக்ஸ் இருக்குன்னா அதில் மெயினாக வந்து யார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அவங்க லெஜெண்ட் லீக்கில் இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ தான் அந்த பிளேயர் டிஃபரன்ஷியேட் தெரியும். அப்போ தான் பிளேயர் வந்து ஓகே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஃபார்மிங் பண்ணுறோம், நம்ம வந்து டிராஃபி போஸ்ட் பண்ணலாம், இதை சேஞ்ச் பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட ஓன் தாட்ஸ் வரும். ஸோ அதான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து அவங்களே வந்து லீக் சிஸ்டம் வந்து எந்த டவுன் ஹால் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லீக் சிஸ்டம் ரேங்க்டு மோட் வந்து எப்போ நார்மல் அட்டாக் வந்து எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். அந்த ரேங்க்டு மோட் எப்போ ஓப்பன் ஆகும்னா நீங்கள் எப்போ டவுன் ஹால் 7 ரீச் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து தான் வந்து அந்த ரேங்க்டு மோட் வந்து ஓப்பன் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இன்னும் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டார் போனஸ் வந்து பெர் டேக்கு ஒரு ஸ்டார் போனஸ் இருக்குமா, அது வந்து 5 ஸ்டார் ஒரு ஸ்டார் போனஸ் வரும்னா நீங்கள் வந்து நார்மல் மோடில் ப்ளே பண்ணாலும் அந்த ஸ்டார் கவுண்டட் ஆகும். அதே மாதிரி ரேங்க்டு மோடில் ப்ளே பண்ணாலும் அந்த ஸ்டார் வந்து கவுண்ட் ஆகும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து அந்த ஸ்டார் போனஸை கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக வந்து ஒரு அட்டாக் 2 அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, டிராஃபிக் மோஸ்ட்டாக டைம் இருக்காது. இதனால் நீங்கள் போனீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு ஒரு அட்டாக் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டார் போனஸ் ஈஸியாக கிளைம் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து எந்த லீக்கில் இருக்கீங்களோ அதே லீக் ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த நெக்ஸ்ட் வர லீக் அப்டேட்லேருந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் லெஜெண்ட் லீக்கில் இருக்கீங்கன்னா அந்த டிராஃபிக் கவுண்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இப்போ கரண்ட் லெஜெண்ட் லீக் வந்து புஷ் பண்ணுவீங்க. இப்போ வந்து நீங்கள் நான் வந்து லெஜெண்ட் லீக் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பேஸாக நீங்கள் டவுன் ஹால் லெவல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லீக் வந்து செட் பண்ணுவீங்க. புது லீக்ஸில் எந்த லீக்ஸ் நீங்கள் செட் ஆவீங்களோ அந்த இது செட் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து எத்தனை லீக்ஸ் பிரிச்சிருக்காங்க, அது வந்து எப்படி பிரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இனி வர அப்டேட்ஸ்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவங்க பற்றி ரொம்ப கிளியராக சொல்ல ஜஸ்ட்டை பற்றி கோ த்ரூ பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டே டியூன் கைஸ். ஆக்சுவலாக வந்து இந்த அப்டேட் வந்து எப்போ கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. அவங்க வந்து அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் 18 அப்டேட்டும் வரப்போகுது கூடிய சீக்கிரம். மேபி எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் ஃபஸ்ட் வீக் இல்லைனா அக்டோபர் எண்டுக்குள்ளே வந்து இந்த அப்டேட் வந்துடும் வந்து எதிர்பார்க்குறேன். மோஸ்ட் ஆஃப் வந்து அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் ஆன்கர்ஸோட லீக்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஸோ வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு உங்களால் லீக் புஷ் பண்ண முடியும் அந்த லீக் புஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஒரு கரண்ட் லீக் வந்து நல்ல லீக்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா.
ஸோ வந்து ஃபைனலாக இந்த வீடியோ என்னென்ன கவர் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ எதனா தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ.